எங்களை அதிகமாக நேசிக்க அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீ கொடுத்த அந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த ஓய்வு நாளிலே அப்பா உண்மை சபையாய் கூடி ஒரு குடும்பமாய் ஆராதிப்பதற்கு நீ கொடுத்த அந்த பாக்கியத்துக்காய் ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆராதனை வேளையில நீ எங்களோடு இடைப்பட்ட உடைய பிரசனத்துக்காக நன்றி தகப்பனே சப்பா. இந்த வேளையில தகப்பனே சப்பா உடைய ஜனங்களுக்கு அப்பா நீர் பேச போகிற வார்த்தை தகப்பனே சப்பா, அவர்கள் இந்த புதிய ஆண்டுக்குள் கடந்து போவதற்கு முன்பதாக ஒரு பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில அப்பா அது கொண்டு வரட்டும். ஆவியானவரை சோதரிக்கிறோம் அப்பா. தாகத்தோடு வந்த ஒவ்வொரு ஆத்மாவையும் தகப்பனை தேர்ச்சி அனுப்புவீராக அப்பா. தேவையான வார்த்தைகளை ஒவ்வொருவரோடு பேசுவீராக தகப்பனே அப்பா. உடைத்து உடைய ஜனத்தை உருவாக்குங்க தகப்பனே சப்பா. உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் தகப்பனே அடியனை மறைத்து நீர் வெளிப்பிடுவீராக தகப்பனே சப்பா. உடைய பிரசனம் உடைய அபிஷேகங்களை வழி நடத்திட்டு உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் மக்கை செலுத்துகிறோம். அரும்பரட்சகரே சிவனும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வில்லியம் ஹர்ட் அப்படிங்கிற ஒரு ஓவியர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு இயேசுடைய வரைபடத்தை அவர் வரைகிறாரு. உங்களுக்கு டிவியில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் தான். வில்லியம் ஹர்ட் அப்படிங்கிற ஒரு ஓவியர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஒரு வாசல் முன்பாக நின்று கதவை தட்டுற மாதிரி இந்த ஒரு படத்தை வரைஞ்சி அவருடைய நண்பர்கள் எல்லாத்துலையும் போய் சொல்றாரு, நான் அப்படி ஒரு படம் வரைஞ்சிருக்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு படம் வரைஞ்சிருக்கிறேன், நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இந்த படத்தை வெளியிட போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க நண்பர்கள் எல்லாத்தையும் போய் சொல்றாரு. அவர்கள் கூட இருந்த நண்பர்கள் எல்லாரும் அந்த படத்தை பார்த்துட்டு, பரவாயில்ல நான் நல்லா படம் வரைஞ்சிருக்கிறேன், அவனுடைய இந்த தாளந்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரையும் போல எப்போ ஒரு நெகட்டிவ் கமெண்ட் சொல்லுவோம் நம்ம எல்லாருமே, அதே போல இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த படத்துல எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு, இந்த படத்துல எல்லாமே சரியா இருக்கு, ஆனா அந்த படத்துல என்ன இல்லை, இந்த கதவுக்கு ஹேண்டில் இல்லை, அதாவது நம்ம கதவை பிடிக்கிறதுக்கு ஹேண்டில் இல்லையே, அந்த படத்துல ஹேண்டில் இல்லை, அப்போ நீ வரைஞ்ச படமே வேஸ்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளியிருந்து கதவு தட்டுறாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்குள்ள போகணும் அப்படின்னா என்ன வேணும்? கைப்பிடி வேணும். கைப்பிடி இருந்தாலும் கதவை என்ன செய்ய முடியும்? தள்ள முடியும். அப்போ இந்த வில்லியம் ஹர்ட் அவங்க நண்பர்களை பார்த்து என்ன சொன்னார் அப்படின்னா, கைப்பிடி இங்கே இல்லைப்பா, கைப்பிடி இந்த கதவுக்கு உள்புறத்தில் இருக்குது. இந்த கைப்பிடி எங்கே இருக்குது? இந்த கதவுக்கு உள்புறத்தில் இருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? தட்டை தான் செய்வார். யார் திறக்கணும்? உள்ளே யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் என்ன செய்யணும்? இந்த கதவை திறக்கணும். இதே போல தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் 40 வருடங்கள் 50 வருடங்கள் குடிப்புனா 60 வருடங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்ட பிறகு அநேக நேரங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கதவின் வழியாக என்ன செஞ்சுட்டு இருக்காரு? தட்டிட்டு இருக்காரு. என்ன செய்யறாரு? தட்டிக்கிட்டு இருக்காரு. 20 வருடங்கள் ஆயிடுச்சு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேறு, இந்த 30 வருடங்கள் ஆயிடுச்சு, 40 50 வருடங்கள், எத்தனை வருஷங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சுட்டு இருக்காரு? வெளியேறது என்ன செஞ்சுட்டு இருக்காரு? கதவை தட்டி கொண்டிருக்கிறார். இதான் இன்றைய கிறிஸ்தவருடைய நிலை. இதான் இன்றைய கிறிஸ்தவருடைய நிலை. இந்த பண்டிகை நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த பூமியில நமக்காக பிறந்து அடிக்கப்பட்டு சொந்த ரத்தத்தை சிந்தி நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? மீட்டெடுத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில வந்தோன்னு என்ன ஒரு செய்தி கொண்டு வரப்பட்டது? எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்போ 2 விதமான நற்செய்தியை நான் இந்த இதில் சொல்லிட்டு நான் உள்ள கடந்து போக ஆசைப்படுறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த உடனே முதலாவது நற்செய்தி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய பாவத்திலிருந்து என்ன நமக்கு விடுதலை கிடைத்தது. பாவியாய் வாழ்ந்து கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையில் என்ன கிடைத்தது? ஒரு விடுதலை கிடைத்தது. இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தின் வந்ததன் மூலமாக அவர் நம்முடைய சிலுவையில நமக்காக நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு முழு உலகத்துக்கு என்ன செஞ்சாரு? ரட்சிப்பை கட்டளையிட்டார். நீங்க இதை கிறிஸ்துமஸ் செய்தியை அநேக இடத்துல கேட்பீங்க. இதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்து வந்ததின் நோக்கம். வந்தார், நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார், நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி என்ன செஞ்சாரு? இந்த முழு உலகத்துக்கும், கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அல்ல ரட்சிப்பு, எல்லாருக்குமே. நீங்க பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணி நான் சொல்லியிருப்பேன். மத்தேயு 1ஆம் அதிகாரம் எடுக்கும்போது 1-2ஆம் அதிகாரம் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன். ரட்சிப்பு என்பது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, முழு உலகத்துக்கும் இந்த ரட்சிப்பை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? கொண்டு வந்தார். கொண்டு வந்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரான வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டும் இன்னும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ உள்ள என்ன செய்யல? என்னோட வாழ்க்கையில் அனுமதிக்கிறது இல்லை. இது ரொம்ப ஒரு சோகமான விஷயம். கிறிஸ்தவர் என்ன செய்யணும்? நினைச்சு வெக்கப்படணும். சபை இதை நினைச்சு என்ன செய்யணும்? வெக்கப்படணும். இன்னும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அபிஷேகத்தை பெற்றோம், அந்நிய பாஷைகளை வார வாரம் ஆலயத்தில் பேசினாலும் என்ன ஆண்டவராக இன்னும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? இன்னும் நம்முடைய கதவுக்கு வெளியே தட்டி கொண்டு தான் இருக்கிறார். அநேக நேரங்கள் நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கதவு திறந்து உள்ளவர்கிட்ட அப்படிங்கிறது அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நம்ம தான் என்ன செய்யணும்? வாழ்க்கையில அழைக்கணும். அவர் வெளியிருந்து ஒவ்வொரு நாளும் அழைப்பு என்ன செஞ்சுட்டு தான் இருக்காரு? கொடுத்து கொண்டு தான் இருக்காரு. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுதினமும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? அழைப்பை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். அந்த அழைப்பு குறித்து தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். இன்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற
ஒரு சில அழைப்பை குறித்து நான் வந்து பேச ஆசைப்படுகிறேன். ஸோ இன்றைய செய்தியின் தலைப்பு, ஸோ நீங்கள் வார வாரம் வந்து நம்முடைய பாஸ்டர் நமக்கு அநேக தலைப்பின் மூலமாக அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு பேச விரும்புகிற அந்த தலைப்பை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். காட்ஸ் இன்விடேஷன், பிதாவின் அழைப்பு. காட்ஸ் இன்விடேஷன், பிதாவின் அழைப்பு. உங்கள் கையில் வேதாகம் இருக்குமானால் உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். யாராவது மைக் வச்சிருந்தீங்கன்னா நீங்க வாசிக்கலாம். பின்பு கர்த்தர் என்னை நோக்கி 3:1 முதல் 5 வரை. பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சை ரசமுள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியுமான ஒரு ஸ்திரியை நேசித்துக்கொள் என்று சொன்னார். அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளிக்காசுக்கு 1.5 கலம் வார்கோதுமைக்கும் கொண்டு அவளை நோக்கி, நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன் என்றேன். இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமலும் அதிபதி இல்லாமலும் பலி இல்லாமலும் சிலை இல்லாமலும் ஏபோத் வஸ்திரம் இல்லாமலும் தெராபியம் இல்லாமலும் இருப்பார்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். ஆமென். ஸோ இந்த புஸ்தகத்தை பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் அநேக செய்திகள் இந்த புஸ்தகத்திலேருந்து எடுப்பாங்க. ஓசியாவின் புஸ்தகத்திலேருந்து அநேக செய்திகள் நீங்களும் கேட்டிருப்பீங்க. ஆனால் அந்த 3ஆம் அதிகாரத்தை பெரும்பாலும் என்ன செய்ய மாட்டாங்கன்னா, யாரும் முதல் 2 வசனத்தை மட்டும் செய்தியாக எடுத்துட்டு மிச்சம் உள்ள 3 வசனங்கள் விட்டுருவாங்க. ஸோ இன்றைக்கு நம்ம அந்த 3ஆம் அதிகாரத்தில் முதல் 5 வசனத்தை குறித்து நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த புஸ்தகத்தினுடைய ஒரு சின்ன பேக்ரவுண்ட் நான் சொல்லணும் அப்படின்னா தான் நம்ம என்ன கேட்க போறோங்கிறது அப்படி புரியும். ஸோ எத்தனை பேர் இங்கே இந்த ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிச்சிருக்கீங்க இதுக்கு முன்னாடி? ஓகே, மெஜாரிட்டி வாசிக்கல. ஸோ வெறும் 13 அதிகாரம் தான், நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. ஸோ இந்த பேக்ரவுண்ட் நான் சொல்ல ஆசைப்படுறேன். இது வந்து ஒரு சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகம். இந்த ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அப்படிங்கிறது ஒரு சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகம். இந்த புஸ்தகம் எப்போ வந்து எழுதப்படுது, அதாவது தீர்க்க தரிசனம் ஓசியாவின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்போ சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர்கள் அசீரியாவின் கைக்கு அடிமைகளாய் கொண்டு போவதற்கு முன்பதாக இந்த தீர்க்க தரிசனத்தை வந்து ஓசியா வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றார். ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இந்த தீர்க்க தரிசனம் வருகிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எகிப்திலிருந்து ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் அவருடைய அழைப்பின்படி மறுபடியும் கானானுக்குள்ள கொண்டு போகப்படுகிறார்கள். கானானுக்குள்ள கொண்டு போகப்பட்ட அந்த ஜனம் அங்க இருந்து என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நன்மையை சுதந்திரிக்காம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து ஆண்டவரை விட்டு என்ன செஞ்சிட்டாங்க, விலகி போயிட்டாங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி போன அப்படின்னாலே உண்மையை மறந்த இஸ்ரவேல் ஜனம் மறுபடியும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை திரும்பும்படியாக இங்க ஓசியா என்ன செய்றார் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றார், மறுபடியும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை திரும்புங்க, இல்லை அப்படின்னு என்ன செய்ய வரும், தேவனுடைய கோபாக்கினி உங்கள் மேல் வரும் அப்படின்னு சொல்றார். இந்த சம்பவத்தை நீங்க 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்போ வாசிக்க வேண்டாம். 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெரோபெயாமின் நாட்களில் ஆண்டவருக்கு புறமான காரியங்களை செய்து பாகால் தெய்வங்களை வந்து வணங்கி வந்தார்கள். உண்மையான தெய்வமாகி இஸ்ரவேல் தெய்வத்தை வணங்க வேண்டிய இஸ்ரவேல் ஜனம், உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டிய இஸ்ரவேல் ஜனம் தேவனுக்கு புறம்பான காரியங்களை செய்து பாகாலை வணங்கி வந்த பொழுது ஓசியா தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, மனம் திரும்புங்க, நீங்க ஆண்டவரோட இயேசுவிடத்துல வாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஓசியா 1 முதல் 13 அதிகாரம் வரைக்கும் இந்த சம்பவத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வீட்டுல போய் இந்த முழு அதிகாரத்தையும் வாசிங்க. 1 முதல் 13 அதிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஓசியா 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஓசியாவை பார்த்து சொல்றாரு 2ஆம் வசனத்துல, கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சேரா பிள்ளையையும் உன்னிடமாய் சேர்த்துக்கொள், தேசம் கர்த்தரை விட்டு விலகி போயிற்று என்றார். அவன் போய் திப்லாவின் குமாரத்தியாகிய கோமேரை சேர்த்து கொண்டான். அவள் கற்பந்தரித்து அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். இப்பொழுது நீங்க 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசம் உள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியுமான ஒரு ஸ்திரியை நேசித்துக்கொள் என்று சொன்னார். இங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஓசியாவை ஒரு சேராஸ்திரியை போய் சேர்த்துக்கொள், வாழ்க்கையில வந்து ஒரு சோராஸ்திரியை போய் என்ன செய், மனைவி என்ன செய், ஏற்றுக்கொள். 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு சோரா பிள்ளையும்
ஒரு சூர ஸ்திரீயையும் நீ இப்போ என்ன செஞ்சுக்கோ, சேர்த்துக்கோள் அப்படின்னு சொல்லப்படினால ஆண்டுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்த இந்த ஒரு தீர்க்கதரிசி போய் கோமேர் அப்படிங்கிற ஒரு பொண்ணை என்ன செய்யறான், மனைவியாய் சேர்த்து கொள்கிறான். இது எளிதான காரியம் இல்ல, இது ஒரு எளிதான காரியம் இல்ல. ஒரு சோர ஸ்திரீ அப்படி என்ன அப்படின்னா, எந்த ஒரு மனிதன் இடத்துல, அதாவது ஒரு கணவன் இடத்துல நிலையா இல்லாத ஒரு ஸ்திரீ. இங்க 10 மாசம் இருந்தா அடுத்து அங்க ஒரு 10 மாசம் அடுத்த கணவன்ட்ட. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரியை போய் நீ போய் சேர்த்துக்கோ அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்க ஓசியாவை பார்த்து சொல்றார். இங்க ஓசியாவை பார்த்து சொன்னோடனே ஓசியா ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படிந்து போய் அந்த ஸ்திரியை சேர்த்துக் கொள்கிறான். மறுபடியும் அந்த ஸ்திரீ ஓசியாவை விட்டு விலகி போயிட்டா. அதான் ஆண்டவர் மறுபடியும் 3ஆம் அதிகாரத்துல ஓசியாட சொல்றாரு, மறுபடியும் போய் என்ன செய், பின்பு கர்த்தர் அவனை நோக்கி அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசம் உள்ள பாத்திர விரும்புகிற அந்த இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒப்பாக நான் வைத்திருக்கிற அன்பை வந்து நான் மறுபடியும் காண்பிக்க ஆசைப்படுகிறேன். அதனால நீ என்ன செய், மறுபடியும் இப்போ அந்த ஸ்திரியை சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்றார். ஆண்டு வார்த்தையை கீழ்ப்படிந்த ஓசியா மறுபடியும் இப்போ என்ன செய்யறான், அந்த ஸ்திரியை சேர்த்துக் கொள்கிறான். ஸோ இந்த காலை வேளையில 3 விதமான அழைப்பு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த அதிகாரத்தில் வைத்திருக்கிறார். அதே போல இந்த காலை வேளையில மானூர் ஜெயம் மேஜி சபைக்கு 3 விதமான அழைப்பை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார். ஆமென். ஸோ நீங்க புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்பதாக என்ற இந்த 3 அழைப்பையும் நீங்க கேட்டுக்கொண்டு இந்த அழைப்புக்கு உங்களை அர்ப்பணித்து புதிய ஆண்டுக்குள்ளே புதிய ஜனமாய் போவதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஸோ முதலாவது அழைப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓசியா 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கிறேன். பின்பு கர்த்தரனை நோக்கி அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசம் உள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியமான ஒரு ஸ்திரியை நேசித்துக்கொள் என்று சொன்னார். அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளிக்காசுக்கும் 1.5 கிலம் வார்கோதுமைக்கும் கொண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஓசியாவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போலவும் இங்கே அந்த பெண்ணை, அதாவது அந்த கோமர், அதாவது இந்த விபச்சார ஸ்திரியை வைத்து இஸ்ரவேல் ஜனங்களாக இங்கே ஒப்பிட்டு சொல்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே ஒரு ஒப்புமையை சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும். ஸோ இந்த முதலாவது அழைப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையான அன்பிற்கு ஒரு அழைப்பு. உண்மையான அன்பிற்கு அழைப்பு. சொந்த ஜனமாகிய இஸ்ரவேல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்மாறி விலகி அந்நிய தெய்வங்களை தொழுது கொள்ள ஆரம்பித்தபடினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த அன்பின் அழைப்பிற்கு மறுபடியும் அழைக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்த பொழுது நம்ம எல்லாரும் அறிந்த சம்பவம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாங்க, ஆண்டவரே என்னை வந்து என்ன செய்யறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க, எங்களால் முடியல, எங்களை வந்து விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மோசேயும் ஆரோனையும் அனுப்பி என்ன சொல்றாரு, தம்முடைய ஜனத்தை மீட்டெடுத்து எங்க கொண்டு வராரு, அவர் அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசமாகிய கானானுக்கு அழைத்து கொண்டு வருகிறார். கானானுக்கு அழைத்து கொண்டு வருகிற வழியில இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக காரியங்களை சந்திக்கிறாங்க. அநேக காரியங்கள் என்ன செய்யறாங்க, சந்திக்கிறாங்க. செங்கடலை ஆண்டவர் 2ஆக பிளக்கிறாரு. எரிகோவை வந்து சுக்குநூறா உடைச்சு போடுறாங்க. எந்த ஒரு ஜனத்தாலையும் முடியல, ஆனா எரிகோவை சுக்குநூறா உடைத்து போடுறாங்க. ஆசாரியர்கள் கால் வைத்தோடனே வந்து கடல் 2ஆக பிளக்குது. இவ்வளவு பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்த கண்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை மறந்து என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, புற ஜாதிகளுடைய தெய்வத்தை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த 1ஆம் வசனத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதை தாங்க ஓசியா தெளிவாய் சொல்லியிருக்கிறார். அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசம் உள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர். அந்நிய தெய்வங்களை என்ன செய்யக்கூடாது, நாவினால உச்சரிக்க கூடாதுன்னு என்ன யாத்திராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கட்டளை என்ன, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஆனா இங்க வசனம் ஆரம்பிக்கும் போது சொல்லுது, அவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, அந்நிய தேவர்களை மதித்து அவங்களை தொழுது கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்கள் உண்மையா இருக்க வேண்டிய ஜனங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பாத்திரவான்களா இருக்கக்கூடிய ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனா உண்மை உள்ள ஜனங்கள் என்ன செஞ்சுட்டாங்க, உண்மை அற்றவர்களாய் தேவனுடைய அன்பை மறந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, புறஜாதிகளுக்கு பின்பாக போய் தொழ ஆரம்பித்து விட்டார்கள். இன்று நம்முடைய சபையிலும் அநேக பேர் தேவனுடைய அன்பை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் குறித்து ஆண்டவர் வருத்தப்படுறாரு. 1ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இஸ்ரவேல் புத்திரர் பேரில் திராட்சரசம் உள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியமான ஸ்திரியை நேசித்துக்கொள் என்று சொல்கிறார். இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை நான் முதலாக உங்களுக்கு காண்பித்து கொடுக்க ஆசைப்படுகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த விதத்திலும் பாத்திரவான்கள் அல்ல. நீங்க ஆபிரகாம் தொடங்கி இயேசு கிறிஸ்து வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மனிதரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு பாத்திரவான்கள் அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு படகை ஓட்டி கொண்டிருக்கிறார்.
நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாமை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தெரிந்து கொள்கிறார், ஈசாக்கை தெரிந்து கொள்கிறார், யாக்கோபை தெரிந்து கொள்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாத குடும்பத்தின் மூலமாக ஒரு பெரிய ஆசீர்வாதமும் கட்டளையிடப்படுகிறது முழு தேசத்துக்கும் ஜனத்துக்கும். அது மூலமே ஆண்டவர் இஸ்ரவேல் என்கிற ஒரு கூட்டத்தை எழுப்புகிறார். கூட்டத்தை எழுப்பி இவர்கள் சொந்த ஜனமா இருப்பார்கள், இவரை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு கானானுக்கு போய் இவர்கள் துதி என்ன செய்வாங்க சொல்லிக் கொண்டு வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வருகிறார். இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு அழைப்பு வைக்கிறார்கள் மேல, ஒரு அன்பின் அழைப்பை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்கள் கொடுக்கிறார். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு இஸ்ரவேல் ஜனங்கள் மேல என்ன செய்யல, மாறவில்லை. நீங்க பாத்தீங்க அப்படின்னா பகலிலே மேகஸ்தம்பமாக இரவில் அக்னி ஸ்தம்பமா இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழி நடத்தி கொண்டு வந்தார். இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை நம்மளால பார்க்க முடியும். எத்தனையோ முறை பின்வாங்கி போனாலும், எத்தனையோ முறை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த போதிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்ன செய்யல குறைந்து போகல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு மாற போகல. நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விட்டு விலகி ஓடின பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு இன்றும் மாறவில்லை. இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்ன செய்யல, மாறல. இதற்கு நம்ம ஒன்றும் செய்யல. இந்த அன்பை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம எதுவுமே என்ன செய்யல. அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த அன்பை பெற்றுக்கொள்வதற்கு அவங்க எதுவும் செய்யவே இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஈவாய் இரக்கமாய் அந்த அன்பை என்ன யாரு கொடுத்திருக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் எதிர்பார்த்த ஒரே ஒரு காரியம் என்ன செய்யணும், நான் உங்கள் தேவனா இருப்பேன், நீங்க என்னுடைய ஜனமா இருக்கணும். வாசிங்க யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5-6 வசனமும், லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 12 வசனமும். உங்களுக்கு டிவியில வந்திருக்கும். ஒருவேளை உங்க பைபிள் நீங்க கொண்டு வரல அப்படின்னா நீங்க டிவியில பாத்துக்கலாம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களில் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது. லேவியராகமம் 26:12 டிவியில இருக்கு, நீங்க டிவியில பார்த்து கூட வாசிக்கலாம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் எதிர்பார்த்த ஒரு அன்பு என்ன அப்படின்னா, நீங்க என்னுடைய ஜனமா இருக்கணும், நீங்க என்னுடைய பரிசுத்த ஜாதியா இருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் எதிர்பார்த்தார். சீனாய் மலையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். நான் உங்கள் தேவனா இருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனங்களா இருப்பீர்கள். இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சபையா இருக்கிற நமக்கு ஒரு உடன்படிக்கையை கொடுக்கிறார். நான் உங்கள் தேவனா இருப்பேன், நீங்க என்னுடைய ஜனங்களா இருக்க வேண்டும். அந்த அன்பு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். அன்பு என்பது போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசுறதோ அல்லது அவங்களுக்கு பிடிச்சமான காரியங்களை செய்கிறதோ அல்ல. அன்பு என்பது அவங்க சொன்னபடி நம்ம நடக்கிறது. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்பார்த்தாரு. நீங்க ஒருத்தரை நேசிச்சீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க, அவங்க சொல்றபடியெல்லாம் நம்ம என்ன செய்வோம். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை சொல்றாரு, நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்க என்னுடைய ஜனங்களா இருப்பீர்கள். அவருடைய சொந்த ஜனமா இருப்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வருகிறார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பரம அன்பை புரியாத அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சுட்டாங்க, ஆண்டவர் விட்டு தூரமாய் போய்விட ஆரம்பித்து விட்டார்கள். நீங்க ஓசி அதில் அழகாய் சொல்லியிருக்கிற 1ஆம் வசனத்துல திராட்சை ரசத்தின் பாத்திரத்தை விரும்புகிறவர்கள். இந்த திராட்சை ரசத்தின் பாத்திரம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு திராட்சை ரச பாத்திரம் அப்படிங்கிற எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு காரியம். எகிப்தில் உள்ள ஜனங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க அந்நிய தெய்வமாகிய பாகாலுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த ஒரு பாத்திரத்தை என்ன செய்வாங்க, படைப்பாங்களாம். ஸோ இப்போ இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, அந்நிய தேவர்களுக்கு காணிக்கைகளை செலுத்த ஆரம்பித்து விட்டார்கள். எவ்வளவு ஒரு கவலைப்பட வேண்டிய காரியம். இந்த சம்பவங்களை நம்ம அநேக நேரம் கேட்டிருப்போம், அநேக நேரம் இந்த சம்பவத்தை நம்ம கேட்டிருப்போம், படித்திருப்போம். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம் முழுவதுமாக இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லப்பட்டது. இது எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு அங்கே இருக்கிறது. அநேக நேரத்தில் நம்ம ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறோம், ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம் அப்படின்னா அதை வாசிச்சுட்டு அப்படியே போயிடுவோம். நீங்க ஆபிரகாம் முதல் இயேசு கிறிஸ்து வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நின்றுட்டே இருப்பார். எல்லா சம்பவத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பின்னாடி இருந்து ஒவ்வொரு சம்பவத்திலையும் புஷ் பண்ணி தள்ளிட்டே இருப்பார் முன்பாக. இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்து அவரிடத்தில் எதிர்பார்த்தது என்னன்னா, என்னுடைய சொந்த ஜனமா இரு, அந்த அன்பை நடமாய் காண்பி அப்படின்னு சொல்லி. இவர்கள் பின்மாறி போனாலும் புறம்பாய் போனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பு எந்த ஒரு விதத்தில் என்ன செய்யல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பு மாறவில்லை. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க, ஆண்டவரை விட்டு புறம்பாய் போய் வர ஆரம்பித்து விட்டார்கள். இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிடத்துல 2 விதமான அன்பை எதிர்பார்க்கிறார். முதலாவது நிலையான அன்பு. நிலையான அன்பு அப்படின்னா என்ன? அநேக நேரத்தில் சொல்லுவோம், நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல ஒரு நிலையான அன்பை எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் கொண்டு வருகிற வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு எந்த ஒரு இடத்திலும் மாறவில்லை. அதுதான் நிலையான அன்பு.
எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், எந்த ஒரு போராட்டம் வந்தாலும் நீங்கள் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பு ஒரு பொழுது என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சபையின் இடத்துல உண்மையா இந்த காலகட்டத்தில் இந்த அன்பு இல்லை. சொந்தக்காரங்க வந்தோடனே, உறவினர்கள் வந்தோடனே, நண்பர்கள் வந்தோடனே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற அன்பு என்ன செஞ்சிருச்சு? மாறி போயிருச்சு. எத்தனை பேர் இங்க இல்லைன்னு சொல்ல முடியாது யாராலையுமே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தை மதிக்காம, தேவனுடைய ஆலயத்துக்கு சரியான நேரத்தில் வராம, இதெல்லாம் சின்ன சின்ன காரியங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். பல நேரங்களில் சொந்தக்காரங்களை ஆண்டவருக்கு முன்பாக வைத்துடுறோம். ஆண்டுடைய அன்புக்கு முன்பாக சொந்தங்களை வைத்துடுறோம். ஆண்டுடைய அன்பிற்கு முன்பாக என்ன செஞ்சிடறோம்? பல மனிதர்களை வைத்துடுறோம். சில பிரச்சனைகள் வந்தோடனே, போராட்டங்கள் வந்தோடனே, சோதனைகள் வந்தோடனே என்ன செஞ்சிடறோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நமக்கு உள்ள அன்பு என்ன செஞ்சிருது? குறைந்து போயிருது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அன்பு குறையும் பொழுது அந்நிய தெய்வங்களுடைய சாபங்கள் நம்முடைய குடும்பத்துக்குள்ள வரும். இங்க இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை அந்த காரியம் வருகிறது. நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு குறையும் பொழுது அவங்க பாகாலை பின்பற்ற தொடங்கினார்கள். அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய சொந்தங்கள் நமக்கு பாகால்களா இருக்கிறார்கள். நம்முடைய சொந்தங்கள் நமக்கு பாகால்களா இருக்கிறார்கள். நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பிற்கு முன்பாக யாரெல்லாம் கொண்டு வரமோ அங்கெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு இல்லை. ஏதோ ஒரு விக்கிரத்தை முன்பாக வைத்து வணங்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய சபையில் எடுத்து எதிர்பார்க்கிறது, புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்க போகிற நம்முடைய சபை கடந்து போன ஒரு வருட அளவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை ருசி பார்த்த அவருடைய சொந்த ஜனம் எத்தனை பேர் இந்த இடத்துல சொல்ல முடியும்? இந்த காலை வெள்ள ஒரு குறைவு இல்லாமல் உயிரோடு இருக்கு அப்படின்னா ஆண்டவருடைய பெரிதான கிருபை. ஆமென், ஆமென். அவருடைய கிருபை இல்லாமல் நம்மளால இந்த ஒரு வருடத்தை கடந்திருக்க முடியாது. உங்கள் மேல அவர் அன்பு வைத்தபடினால்தான் நீங்க இன்றைக்கு இந்த காலை வேளையில் டிசம்பர் 22 சபையில் உட்கார்ந்து இருக்கிறீங்க. அப்போ அந்த அன்பை நம்ம திருப்பி கொடுத்திருக்கிறோம் ஆண்டவருக்கு. இந்த ஒரு வருடத்தை திருப்பி பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜனவரியில் உங்களை எப்படி நடத்தினாரு, பிப்ரவரியில் எப்படி நடத்தினாரு, இந்த டிசம்பர் 22 காலை வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு உங்க வாழ்க்கையில ஒரு நொடி பொழுதும் குறையாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நடத்தி வந்தார். ஆனா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில இந்த நிலையான அன்பு காண்பித்தோமா? யோசிக்கணும். சபை யோசிக்க வேண்டிய காரியம். வாரம் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவத்தில் வந்து ஆராதித்து அந்நிய பாஷையை பேசிட்டு இங்க கொடுக்குற செய்தியை கேட்டு போறதல்ல. நிலையான அன்பு எல்லா சூழ்நிலையிலும், பிரச்சனையிலும், போராட்டத்திலையும் தேவனை விட்டு நம்ம பிரிக்கிற காரியங்கள் வரும்பொழுதெல்லாம் அப்படியே அன்பு நம்ம இடத்துல நிலையா இருக்கணும். அந்த அன்பை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறாரு. தினமும் வேதத்தை வாசிச்சுட்டு ஒரு 10 நாள் வாசிச்சுட்டு ஒரு 20 நாள் வாசிச்சுட்டு வருடம் ஃபுல்லா மூடி வைக்கிறதல்ல. உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தொடர்பு எப்போ நிலையா இருக்குதோ அப்பதான் அந்த நிலையான அன்பு உங்க வாழ்க்கையில வெளிப்படும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு நல்லவராக இருந்தார். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு நல்லவராக இருந்தார். நீங்க இருக்க எல்லாருக்குமே நல்லவராக இருந்தார். அவர் நல்லவராக இருப்பார். ஆனா நாம நல்லவராக இருந்தோமா? இந்த கேள்வியை நமக்குள்ளாக கேட்கணும். ஆண்டவர் ஒரு விட முழுவதும் நடத்தினாரே, நான் ஆண்டவருக்கு நல்லவனா இருந்தனா? ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களா இருந்தனா? என் குடும்பம் ஆண்டவருக்கு உண்மையா இருந்துச்சா? என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு உண்மையா இருந்தார்களா? புதிய ஆண்டுக்குள்ளுக்கு போவதற்கு முன்பதாக இந்த நிலையான அன்பை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். சொந்தங்கள் அல்ல, நண்பர்கள் அல்ல, உங்கள் பிரச்சனைகளோ போராட்டங்கள் அல்ல, எல்லா சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு நிலையாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நீங்க அவரிடத்துல எப்ப என்ன செய்யணும்? நிலையான அன்பை காண்பிக்க வேண்டும். சூழ்நிலை வந்த உடனே போக்கு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது? போயிடக்கூடாது. இப்போ அனைத்து நேரத்தில் என்ன செஞ்சிருவோம்னா சாக்கு போக்கு சொல்லிடுறோம். பாஸ்டர் எதுக்கு சர்ச்சுக்கு வரலாம்? பாஸ்டர் சடங்கு வீட்டுக்கு போயிட்டேன், கல்யாண வீட்டுக்கு போயிட்டேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கிறது இதை கேட்டுட்டு இருக்கேன். நம்ம சபை இன்னும் அப்படிதான் இருக்கு, மாறலை. கிட்டத்தட்ட 20 வருஷம் வச்சுக்கலாம். இன்னும் சாக்கு சொல்லிட்டு தான் இருக்கோம். கல்யாண வீட்டுக்கு போறேன், என் ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் இருந்துச்சு, டியூஷன் போறேன். இல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு முக எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது. அவருடைய அன்பு எப்பவும் நிலையானது. அவர் உங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தாரு அன்னைக்கு நம்ம இருந்த இடத்துல இருந்திருக்க மாட்டோம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்க வண்டியில போகும்போது சரி ரைட்டு நான் கொஞ்ச நேரம் கண்ணை மூடிதான் அப்படின்னு மூடி இருந்தாரு, அவங்க வண்டியில பின்னாடி இடிச்சிருந்தானே முடிஞ்சு. ஆனா அவர் உங்க மேல் வைத்திருந்த அன்புல எந்த ஒரு மாற்றத்தையும் காண்பிக்கவே இல்லை. ஆனா நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம மேல் வைத்திருக்க அன்புல ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. ஃப்ரெண்டு கூப்பிட்டான், சொந்தக்காரங்க கூப்பிட்டாங்க, யார் கூப்பிட்டாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில் இருந்தபடினாலதான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம். எத்தனையோ பேர் இல்லை, நம்ம நீதிமான்கள் சொல்லிக் கொள்வதற்கு நாம் பாத்திரர்களும் அல்ல. எத்தனையோ நீதிமான்கள் மரித்து போனார்கள் இந்த வருஷத்துல. எங்கள் கல்லூரியிலே நாங்கள் நேசித்த ஒரு ப்ரொஃபஸர் அவர் இறந்து போயிட்டார். யாருமே எதிர்பார்க்கல. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் நாம் நீதிமான்கள் அல்ல, ஆனால் அவருடைய அன்பு நம்ம நீதிமானாய் மாற்றி நிற்க வைத்திருக்குது. அப்படின்னா நீங்களும் அந்த அன்பு ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவில் என்ன செய்யணும்? அநேக நேரத்தில் பெற்றுக்கொண்டு கொடுக்க என்ன செஞ்சிடறோம்? மறந்து போயிடுறோம். இரண்டாவது, உண்மையான அன்பை ஆண்டவர் சபையிடத்தில் எதிர்பார்க்கிறாரு.
உண்மையா இருக்கணும். ஆண்டவரிடத்தில் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு இஸ்ரவேல் ஜனம் எல்லா நன்மையும் பெற்றுக்கொண்டு, அப்பத்தையும் பெற்றுக்கொண்டு, மன்னாவையும் பெற்றுக்கொண்டு, காடையும் பெற்றுக்கொண்டு இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? பாகாலுடைய தெய்வத்திற்கு முன்பாக பாத்திரத்தை ஏந்தி கொண்டு நிற்கிறாங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு உண்மையான அன்பு இருக்கணும். அந்த அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சபையில் எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தில் எதிர்பார்த்தாரு. அவங்க என்ன செய்யல? அந்த அன்பை திரும்ப கொடுக்கவில்லை. திரும்ப அந்த அன்பை என்ன செய்யல? இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுக்கல, மறந்து போனார்கள். அநேக நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் செய்த அநேக நன்மைகளை மட்டும் பெற்றுக்கொண்டு அந்த உண்மையான அன்பு திருப்பி செலுத்தாமல் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம். 20 வருஷமா நம்ம சபைக்கு வரோம். ஆண்டவரத்தில் உண்மையா இருக்கிறோமா? எவ்வளவு நன்மைகள் ஆண்டவங்க வாழ்க்கையில செய்திருக்கிறார். இப்போ உங்க எல்லாரும் கையில பெண் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 செகண்ட் தரேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருஷத்துல செய்த 10 நன்மைகள் எழுதுங்க. எல்லாரும் உங்க கையில பெண் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருஷத்துல உங்களுக்கு செய்த ஒரு 10 நன்மைகளை டக்குன்னு எழுதுங்க. போன் வச்சிருந்தீங்கன்னா போனை டைப் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. போன் எடுத்து போனை டைப் பண்ணுங்க. 10 செகண்ட் உங்களுக்கு தரேன். 10 நன்மைகள். நான் இப்ப கேட்பேன், பத்து நன்மைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வருஷத்துல உங்களுக்கு செய்த 10 நன்மைகள். ஓகே, எல்லாரும் எழுத ஸ்டார்ட் பண்ணீங்க. நன்றி. ஸோ அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? நன்மை செய்திருக்கிறார். அப்படிதானே? அவர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். அதனால தான் நீங்க என்ன செஞ்சீங்க? எல்லாரும் எழுத ஆரம்பிச்சீங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக பெரிதான நன்மை என்ன செஞ்சாரு? ஜீவனோடு வைத்திருந்தார். அது பெரிதான நன்மை. அதற்கு மேலாக நீங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு கல்யாண காரியமோ, ஒரு திருமணமான காரியமோ, அல்லது எனக்கு ஒரு பினான்சியல் பிரச்சனையோ, அந்த ஒரு காரியமோ, எல்லா காரியத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவராக இருந்தார். அப்படிதானே? உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். வாக்குத்தத்தை உண்மையாக நிறைவேற்றினார். ஆமென். ஆனா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ஆண்டவர்கிட்ட எல்லா நன்மையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கதவுக்கு வெளியே நிப்பாட்டிட்டு நீங்க கதவை தட்டிட்டே இருங்க, நான் திறக்கவே மாட்டேன் ஆண்டவர், அப்படியே இருங்க. இல்ல, புதிய வருஷம் வரும்பொழுது மட்டும் என்ன செய்வோம்னா கதவை திறந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஜனவரி மாசம் மட்டும் வாழ்க்கையில் ஏற்று விட்டுட்டு பிப்ரவரி மாசம் என்ன செஞ்சிருவோம்? ஆண்டவர் வெளியே இருங்கன்னு சொல்லி கதவை பூட்டி அடைச்சிடுறது. அது உண்மையான அன்பு அல்ல. தேவையான ஜனமே, உண்மையான அன்பு என்பது அவரிடத்தில் நாம் திரும்பி செலுத்த வேண்டும். அந்நிய தெய்வத்திற்கு முன்பாக போய் பாத்திரத்தை தூக்கி நிற்பதல்ல. உண்மையான அன்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபையின் இடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த புதிய ஆண்டுக்குள் போவதற்கு முன்பதாக ஒரு நிலையான அன்பையும் ஒரு உண்மையான அன்பையும் சபை ஆண்டவரிடத்தில் திரும்ப கொடுக்க வேண்டும். கடந்த 20 வருடங்களாகவும் 30 வருடங்களாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல பெற்றுக்கொண்டே பழகிட்டோம். 20 வருடமா 30 வருடமா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வீடு மேல வீடு, கார் மேல காரு, படிப்பு, வேலை, கல்யாணம், திருமணம், குழந்தைகள் எல்லாம் வந்துருச்சு. ஆனால் இன்னும் அன்பு ஆண்டவருக்கு திரும்ப வரல. ஆண்டவர் இயேசு வெளியே கதவு தட்டிட்டே இருக்கிறார். ஆண்டவருடைய உண்மையான அன்பிற்கும் நிலையான அன்பிற்கும் திரும்பும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சபையை அழைக்கிறார். இரண்டாம் அழைப்பு உண்மையான மனம் திரும்புதலுக்கு அழைப்பு. உண்மையான மனம் திரும்புதலுக்கு அழைப்பு. யாராவது ஒருத்தர் வாசிங்க 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவளை நோக்கி, நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு, நானும் காத்திருப்பேன் என்றேன். அவளை நோக்கி, நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன் என்றேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் வசனத்துல கிரையை செலுத்தி அந்த பெண்ணை மறுபடியும் என்ன செஞ்சிட்டா? ஓசியா வாங்கிட்டான். வாங்கின உடனே இப்ப அந்த பெண்ணை பார்த்து சொல்றான், நான் உனக்கு என்ன செய்யறேன்? காத்திருக்கிறேன். நீ என்ன செய்யறாத? என்னை விட்டு போயிடாத, நீ என்னோடு இரு அப்படின்னு சொல்லி ஓசியா மறுபடியும் அந்த பெண்ணை நோக்கி சொல்றத பார்க்க முடிகிறது. இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா இதே செய்தி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி சொல்றாரு. உன்னை ஒரு விலைக்கிரயம் செலுத்தி நான் வாங்கியிருக்கிறேன். உன்னை ஒரு விலைக்கிரயம் செலுத்தி என்ன செஞ்சிருக்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை வாங்கினார். எகிப்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை வாங்கி கானானுக்கு நேராக கொண்டு போயிருக்கிறார். இந்த கொண்டு போகிற வழியில பல முறை இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விட்டு பின்மாறி போனார்கள். போய் மறுபடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொல்றாரு, பலமுறை பின்மாறி போன இஸ்ரவேல் ஜனமே, இப்பொழுது உன்னை விலைக்கிரயம் செலுத்தி வாங்கி இருக்கிறேன், இப்ப என்ன செய்யாத? மறுபடியும் என்னை விட்டு போகாத அப்படிங்கிறார். 2ஆம் வசனத்துல அவருடைய முதல் காரியங்களை பார்த்த முதல் அழைப்பு ஆண்டவருடைய அன்பு. அவருடைய அன்பை நீங்க பாத்தீங்க அப்படின்னா விலைக்கிரயம் செலுத்தி நம்மை வாங்கி இருந்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய சொந்த ரத்தமாகி அந்த விலையை கொடுத்து நம்ம எல்லாரையும் வாங்கி இருக்கிறார். இந்த உலகத்துல இதை விட பெரிய விலையை யாராலும் செலுத்த முடியாது. அந்த விலையை செலுத்தி நம்மை வாங்கி இருக்கிறார்.
வாங்கினா நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? அநேக நேரத்தில் ஆண்டவரையோடு நெருங்கி போகாம ஆண்டவரை விட்டு பிரிந்து போய் கொண்டிருக்கிறோம். அதுதான் ஓசியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் நீ என்னிடத்தில் திரும்பு, நான் உனக்காக காத்து இருக்கிறேன், நீ எனக்காக காத்துரு அப்படின்னு சொல்லி ஓசியா தீர்க்கதரிசி அந்த ஸ்திரியை பார்த்து சொல்றாரு. அதே தான் இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த ஜனமாக இந்த சபையை பார்த்து சொல்கிறது என்ன அப்படின்னா, பலமுறை பின்வாங்கி போன ஜனமே, பலமுறை என்னை மறந்து தூரமாய் போன என்னுடைய சபையே, இப்பொழுது உனக்கு விலைக்கிரயமாய் என்னுடைய ரத்தத்தை செலுத்தி இருக்கிறேன், மறுபடியும் நீ என்னை விட்டு போகாமல் என்னோடு மறுபடியும் இணையும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். ஒரு உண்மையான மனம் திரும்புதலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். உண்மையான மனம் திரும்புதல் அப்படின்னா என்ன? மனம் திரும்புதல் நமக்கு தெரியும். என்ன செய்வோம்? பாவத்தை அறிக்கையிட்டு மறுபடியும் பாவத்தை செய்யறது, அப்படிதானே? மனம் திரும்புதல் அப்படின்னா என்ன? 25 வருஷமா செஞ்ச பாவத்தையே நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். அது மனம் திரும்புதல் அப்படி நம்ம நினைச்சுக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த புதிய ஆண்டுக்குள் போவதற்கு முன்னதாக சபையாகி நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது ஒரு உண்மையான மனம் திரும்புதல். உண்மையான மனம் திரும்புதல் அப்படின்னா என்ன? ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுட்டோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிற்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்த பிறகு மறுபடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துல வந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு என்ன செய்யக்கூடாது? திரும்பி செய்யக்கூடாது. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே நிற்கிறார் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு இப்படி திரும்பி இப்படி போயிடக்கூடாது, அவரை பின்தொடரணும். அதான் உண்மையான மனம் திரும்புதல். அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்யறதில்லை? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்றதில்லை. அவர் அப்படி போனாருன்னா நம்ம என்ன செய்யறோம்? இப்படி போயிடும், மன்னிப்பை பெற்று கொண்டு விட்டு கடந்து போயிடும். திரும்ப திரும்ப செய்கிற பாவத்தையே சபை என்ன செஞ்சு கொண்டிருக்கிறது? செஞ்சு கொண்டிருக்கிறது. ஆனால் வார வாரம் சபையில் வந்து என்ன செஞ்சிடறோம்? அந்நிய பாஷை பேசிடுறோம் எல்லாருக்கும் முன்பாக. பலமுறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சபையை குறித்து சந்தோஷப்படுறாரு நினைக்கிறீங்க? இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சபையை குறித்து வேதனைப்படுகிறார். மனம் திரும்பாத ஒரு மகன் வந்து ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆராதனை அங்கீகரிப்பான்னு நினைச்சீங்கன்னா முடியாது. அவர் அங்கீகரிக்க மாட்டார். நம்ம பல ஆண்டுகள் அதை செஞ்சு கொண்டிருக்கிறோம். உண்மையான மனம் திரும்புதலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சபையிட்டு எதிர்பார்க்கிறார். அந்த ஒரு அன்பு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனத்தை எதிர்பார்த்தார். நம்முடைய சொந்த ஜனத்தை எகிப்திலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார். அவங்க பல முறை என்ன செஞ்சாங்க? தவறுனாங்க. பல முறை தவறின போது ஆண்டவராக இயேசு என்ன செஞ்சாரு? மறுபடியும் 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 என்ன செஞ்சார்? ஆண்டவராக வாய்ப்பு கொடுத்தார் மனம் திரும்பும்படியாக. ஆனால் ஜனங்கள் திரும்பவில்லை. ஒன்றை சபை புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் 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 வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருப்பார். வாய்ப்பை பயன்படுத்தல அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களை போல அசீரியாவின் கைவிலவே அகப்பட்டிருக்க வேண்டியதான். ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் தான், ஆண்டவர் கிருபை உள்ளவர் தான், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதனாலதான் இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம். நம்ம செஞ்ச பாவத்துக்கும் நம்ம செஞ்ச அக்கிரமத்துக்கும் நம்ம எங்கேயோ என்றோ மரித்து போயிருக்க வேண்டியவர்கள். ஆனால் மரித்து போகாம உயிரோடு இருக்கிறோம்னா அதோடைய கிருபை. அதனால தண்டனைக்கு தப்புவோன்னு இல்லை, நாம் செய்த பாவத்திற்கான அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா உண்மையான மனம் திரும்புதல் நம்ம வாழ்க்கையில கடந்து வரல அப்படின்னா நம்முடைய முடிவு பரிதாபமா இருக்கும். நம்முடைய முடிவு பரிதாபமா இருக்கும். நம்ம நினைத்து பார்க்காத அளவுக்கு நம்ம முடிவு என்ன செய்யும்? பரிதாபமா இருக்கும். நீங்க பாத்தீங்க அப்படின்னா அநேக நேரத்தில் நம்முடைய சபையில பெந்தேகோஸ்தே சபை அப்படின்னு நம்ம சொல்றோம். என்ன செய்யறோம்? பெந்தேகோஸ்தே சபைன்னு வெள்ளை சேலை கட்டிட்டு வரோம், வெள்ளை ஷர்ட் போட்டு வரோம். நான் வெள்ளை ஷர்ட் போடுறேன். ஸோ வெள்ளை ஷர்ட்டை போட்டு வெள்ளை ஃபேண்ட்லாம் போட்டு என்ன செஞ்சிடும்? சபைக்கு கடந்து வந்துடுறோம். ஆனா இன்னும் எகிப்தின் கிரியை என்ன செய்யுது? உள்ள இருக்கு. ரட்சிக்கப்பட்டு 35 ஆண்டுகள் அல்லது 40 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் உண்மையான மனம் திரும்புதல் வாழ்க்கையில கடந்து வரல. ஏன்னா எகிப்தினுடைய கிரியை என்ன செய்யுது? இன்னும் உள்ள வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு. கானானுக்கு போக வேண்டும் என்று விரும்புகிற ஜனம் என்ன செய்யணும்னா கானானுடைய கிரியை நோக்கி செயல்படணும். எகிப்தின் கிரியை உங்க வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படின்னா கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஆமென். உங்க வாழ்க்கையில கானானுக்குள்ள போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நித்திய ராஜ்யமாக பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பரலோகத்தினுடைய கிரியை உங்க வாழ்க்கையில் இருக்கணும். ஆமென். பரலோகத்தினுடைய கிரியை வாழ்க்கையில் இருக்கணும். எகிப்தினுடைய கிரியை என்னது? பொறாம சபைக்குள்ள. ஆனா என்ன செய்யறோம்? நம்ம அந்நிய பாஷை பேசுறோம் வார வாரம். பொறாம சபைக்குள்ள, அவங்க மேல பொறாம, இவங்க மேல பொறாம. சபை என்பது ஒரு குடும்பம். குடும்பத்துக்குள்ள என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். சச்சரவுகள் வரதான் செய்யும், போராட்டங்கள் வரதான் செய்யும், பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனா என்ன செய்யணும்? குடும்பமாய் சரி செய்யணும். அதுதான் குடும்பம். ஆனா நம்ம என்ன அன்னைக்கு நேரத்தில் செஞ்சிடறோம்? பொறாம, வெறுப்பு, கோபம், இதெல்லாம் எகிப்தினுடைய கிரியை. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த கிரியை நம்மளோட வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படின்னா மனம் திரும்புதல் நம்ம வாழ்க்கையில கடந்து வராது. நீங்க என்னதான் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தாலும், நீங்க என்னதான் ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணாம வந்து நீங்க ஆலயத்துல வந்து ஜெபம் பண்ணாலும் உங்க வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் உண்டாகாது. அநேக நேரத்தில் நம்ம ஆண்டவருடைய கேள்விக்கு, ஆண்டவரே நான் இவ்வளவு காணிக்கை கொடுக்குறேன், இவ்வளவு காரியங்கள் நமக்காக செய்யறேன், என் வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் உண்டாகல. ஆண்டவரே எப்படி உண்டாகும்?
எகிப்தின் கிரியை உங்க வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் கானானுக்கு உங்களால் பிரவேசிக்க முடியாது. ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ளாக பிரவேசிக்க முடியவில்லை என்றால் எகிப்தின் கிரியைகள் வாழ்க்கை இருந்தபடினால தான் 2 பேர் கானானுக்குள்ள பிரவேசித்தான். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் கானானுக்குள்ளாக போக வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனா கானானுக்குள்ளாக போக முடியவில்லை. ஏன்னா உண்மையான மனம் திரும்புதல் வாழ்க்கையில் இல்லை. ஒரு அன்பு இல்லை, ஒரு தாழ்மை இல்லை, ஒரு பொறுமை இல்லை. சபைக்குள்ள நான் இந்த ஆளு, நான் அந்த ஆளு, இந்த சபையை ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. நம்ம சபை மட்டும் இல்ல, எல்லா சபையும் தான். பெந்தேகோஸ்தே என்று சொல்லிக் கொள்கிற எல்லா சபையும் இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? அவங்களை எப்படி சபையில் ஏற்ற முடியும், இவங்களை எப்படி சபையில் ஏற்ற முடியும்? அல்ல, பரிசுத்த ஜாதி ஒரே ஜாதி. ஆமென். அது கர்த்தருடைய ஜாதி. அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்பி கொண்டு அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு பொறுமையை எதிர்பார்க்கிறார், ஒரு தாழ்மையை எதிர்பார்க்கிறார், ஒரு அன்பை எதிர்பார்க்கிறார். பொறாமையை அல்ல, வெறுப்பு அல்ல. வெறுப்பு, ஒரு விசுவாசியை பார்த்தா வெறுப்பு, இந்த விசுவாசியை பார்த்தா வெறுப்பு. பிற எப்படி நம்ம பரலோகத்துக்கு போக முடியும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சபையை நம்ம நாட்டி இருக்கிறது எதுக்கு? வளரணும் என்பதற்காக. பக்கத்துல சண்டை போட்டு வெட்டிட்டு போவதற்கு அல்ல. அது எகிப்தினுடைய கிரியை. நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக உங்க வாழ்க்கையில இருந்த கிரியை இப்பொழுது உங்க வாழ்க்கையில இருக்கு அப்படின்னா தெரிந்து கொள்ளுங்க, நீங்க இன்னும் மனம் திரும்பல. நம்ம என்ன செய்யல? இன்னும் மனம் திரும்ப. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக என்ன செஞ்சிருப்போம்? பல பாவத்தை செஞ்சிருப்போம். நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகும், ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பிறகும், அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்ட பிறகும், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகும் மறுபடியும் வாழ்க்கையில் அந்த பாவம் தொடருது அப்படின்னா நான் இன்னும் என்ன செய்யல? முழுமையா ஆண்டவரிடத்துல திரும்பவில்லை. ஆண்டவரிடத்துல திரும்பல. ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்பாக கெட்ட வார்த்தை இன்னும் தொடருதா? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக சீரியல் இன்னும் தொடருதா? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக சினிமா இன்னும் தொடருதா? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக பொறாமை, வெறுப்பு, குறை சொல்றது, இதெல்லாம் இன்னும் தொடருச்சு அப்படின்னா இன்னும் கிறிஸ்து உங்களுக்குள்ளாக இல்லை. நீங்க உண்மையாய் மனம் திரும்புவீர்களானால் அந்த கிறிஸ்து உங்களுக்குள்ளாக வாழ்வார். யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையை ஒரு நிமிஷம். இந்த காலை வேளையில உண்மையான மனம் திரும்புதல் உங்க வாழ்க்கையில இருக்கா? ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? நம்ம எத்தனை வருஷம் ஆச்சு? ஆனா நம்ம என்ன செய்யறோம்? வெளியே போய் ஆண்டவரோட இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை எல்லாத்துக்கும் சொல்றோம், நீங்க மனம் திரும்புங்க. நம்மளே இன்னும் என்ன செய்யல? மனம் திரும்பல. இந்த நேரத்தில் மானூர் சபையில நான் சிறுவதிலிருந்து அவங்க கூட இருக்கிறதுனால பார்க்குறேன், பல நாட்களாக பல சுவிசேஷங்களை சுற்றியுள்ள எல்லா கிராமத்துக்கும் போய் அறிவிச்சிருக்கிறோம். அப்படிதானே? எல்லா கிராமத்துக்கும் போய் என்ன செஞ்சிருக்கிறோம்? சுவிசேஷங்களை அறிவிச்சுக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்லையும் இந்த கிறிஸ்துமஸ் சாதா ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஏன் இந்த ஜனங்கள் சபைக்குள்ள வரல? இன்னும் ஜனங்கள் ஏன் சபைக்குள்ள வரலன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்க மனம் திரும்புதல் உண்டாகல. இங்க உள்ளே என்ன செஞ்சு பெரிய ஓட்டை இருக்கு. ஓட்டையை சரி செய்யாம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? வெளியே போய் ஊழியம் செய்யறோம். தப்பு இல்லை. இங்க ஓட்டையை சரி செஞ்சோம் அப்படின்னா அங்க இருக்க எல்லாரும் என்ன செய்வாங்க? உள்ள கடந்து வருவாங்க. ஒரு பெரிய மாற்றமோ ஒரு பெரிய ஒரு பிரளயம் சபைக்குள்ள கடந்து வந்திருக்க வேண்டிய நேரத்துல உள்ள கடந்து வரல. சபைக்குள்ள அந்த நேரத்துக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் வந்திருக்கணும். பெஞ்சமின் பாஸ்டர் சொன்னது போல 1000 ஜனங்கள் சபைக்குள்ள கடந்து வந்திருக்கணும். இன்னும் கடந்து வரல. ஏன்னா நம்ம செஞ்ச கிரயம் அவ்வளவு கிரையை செலுத்தி இருக்கிறோம். ஆனாலும் இன்னும் சபைக்குள்ள ஆத்துமாக்கள் கடந்து வரல அப்படின்னா சபைக்குள்ள ஓட்டை இருக்கு. சபைக்குள்ளே உண்மையான மனம் திரும்புதல் இல்லை. மானூர் ஏஜி சபைக்கு மட்டும் இல்ல, எல்லா சபைக்கும் தான் உண்மையான மனம் திரும்புதல் விசுவாசிகளுக்குள்ள இல்ல. நான் பில்டிங்கை பத்தி பேசல, விசுவாசிகளை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளேயும் ஒரு உண்மையான மனம் திரும்புதல் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் சபைக்குள்ள பெரிய மாற்றம் உண்டாகும். இன்னும் பழைய பாவத்தையே செஞ்சுக்கிட்டு பழைய காரியத்தை தொடர்ந்துக்கிட்டு சபைக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாம ஒரு பொறாமையோடு, அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கல, தாழ்மையை எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில ஏறுவதற்கு என்பதாக மூஞ்ச துப்புடாங்க. போடா, நான் மேலே ஏற முடியாதுன்னா நம்ம யாருமே இங்க இருந்திருக்க மாட்டோம். பொறுமை வேணும். அதான் ஆண்டவருடைய ஒரு கிரியை. ஆண்டவருடைய கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொறுமை, தாழ்மை. எத்தனை பேர்கிட்ட இருக்கு சொல்லுங்க நம்முடைய சபையில? என்னைய சேர்த்தா சொல்றேன், எத்தனை பேர்கிட்ட இருக்கு? பொறுமை இல்லை, தாழ்மை இல்லை. ஒருத்தவங்க சொன்னோன்னு நமக்கு கோவம் வந்துடுது. அன்பு இல்லை. அன்பு தான் எல்லாமே. அன்பு சபையில் இல்லை. எகிப்தினுடைய கிரியை சபையில் இருக்கிற வரைக்கும், உங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீங்க கானானுக்குள் பிரவேசிக்க முடியாது. கேட்க கடினமா இருக்கலாம் ஒருவேளை. என்ன கிறிஸ்துமஸ் நாட்கள்ல சாப்பிடுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்கலாம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதை பேசணும் விரும்புறாத பேசத்தான் செய்வா. ஆமே. நான் இந்த செய்தி எடுக்கிறதுக்கு ஜோம் பண்ணிட்டு இருந்தப்ப நான் கிறிஸ்துமஸ் செய்தியை ரெடி பண்ணேன். முதல்ல ரெடி பண்ணிட்டு ஓகே கிறிஸ்துமஸ் செய்தி கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோசியா தீர்க்கதரிசன புத்தகத்தை இந்த 3ஆம் அதிகாரத்தை வாசிக்க முடிய செய்தார். நான் வாசித்தேன். மறுபடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேச தொடங்கினான். அப்போ நான் ஆண்டவரோட இயேசு கிறிஸ்து ஜோம் பண்றேன், இயேசுவே அப்பா இது திட்ட மாதிரிலாம் இருக்கு, பிரசங்கம் பண்ற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை சபை அறிய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார்.
பல கிறிஸ்துமஸ் செய்திகளை கேட்குறோம். கிறிஸ்து உங்க வாழ்க்கையில் பிறந்திருக்கிறாரா? பல கிறிஸ்துமஸ் செய்திகளை கேட்டிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்து இன்னும் வாழ்க்கையில் பிறக்காதால தான் உண்மையான மனம் திரும்புதல் என்னோட வாழ்க்கையில் இல்லை. இந்த காலை வேளையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களிடத்துல என்னிடத்துல எதிர்பார்க்கறது ஒரு தாழ்மை, ஒரு பொறுமை, ஒரு அன்பு, ஒரு இரக்கமான வார்த்தையை பேசுங்க. சபையாக இருக்கிற நாம் என்ன செய்யுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் தாழ்வு மனப்பான்மை இருந்தாலும் என்ன செஞ்ச ஒன்றுத்தையும் கொண்டு போக போகிறதில்ல. இங்கேருந்து போகும்போது என்ன செஞ்சிட போகிறதில்ல, ஒன்றுத்தையும் கொண்டு போக போகிறதில்ல. நீங்கள் எப்படி இந்த இடத்துல இருக்கிறீங்களோ அதே போல தான் உங்களுக்கு இன்னொருத்தர் கூட இருப்பாங்க. இங்கே நம்ம எப்படி ஒருத்தர் பழகுறோமோ அது போல தான் இன்னொருத்தர் நம்மகிட்ட பழகுவாங்க. நம்ம சண்டை போட்டோம்னா இன்னொருத்தர் என்ன செய்வாங்க, சண்டை போட தான் செய்வாங்க. நீங்கள் அன்பை காண்பீங்க. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் மேலே என்ன செய்கிறான், துப்புறான். அவர் என்ன செய்கிறாரு, அன்பை காமிக்கிறார். மறுபடியும் அவரை சிலுவையில் இறந்து கொண்டு போகிறாங்க, அன்பை காண்பிக்கிறார். சபை நம்ம என்ன செய்கிறோம், அன்பை காண்பிக்கிறதே இல்லை. ஏன்னா அன்பே இல்லை, நம்மகிட்டே அன்பு இல்லை. ஆனால் என்ன செய்கிறோம், நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்கிறோம். கிறிஸ்து நமக்குள்ள இருந்தார் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், அன்பை காண்பிப்போம். அதை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். ஒரு உண்மையான மனம் திரும்புதல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு அன்பு, ஒரு தாழ்மை, ஒரு இரக்கம், ஒரு பொறுமை வரட்டு நம்முடைய வாழ்க்கையில வரட்டு. அந்த அந்த பரலோகத்தின் கிரியை நம்மளோட வாழ்க்கையில் வரட்டு. பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா அதற்கு ஏற்ற போல நம்ம என்ன செய்யணும், ஆயத்தப்படுத்தணும். கானானுக்குள்ள பிரவேசிக்கணும்னா கானான் தேசத்துக்குள்ள கிரியை நம்ம வாழ்க்கையில் இருந்தால் தான் உள்ள போக முடியும். எகிப்தின் கிரியை வச்சுட்டு உள்ள போனால் என்ன செய்ய முடியாது, உள்ள ஒற்றுமை இருக்காது. இன்று காலையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சபையாக நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது கானானுடைய கிரியை நம்முடைய வாழ்க்கையில் வேணும். எகிப்தின் கிரியை எடுத்து போட்டு ஒரு புதிய ஜனமாய் அவரிடத்துல மனம் திரும்பும்படியாக அழைக்கிறார். ஆமென். மூன்றாம் அழைப்பு உடன்படிக்கையின் அழைப்பு. முதலாவது அன்பின் அழைப்பு, இரண்டாவது மனம் திரும்புதலின் அழைப்பு, மூன்றாவது உடன்படிக்கையின் அழைப்பு. யாராவது ஒருத்தர் 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் வாசி. இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமலும் அதிபதி இல்லாமலும் பலி இல்லாமலும் சிலை இல்லாமலும் ஏபோத் வஸ்திரம் இல்லாமலும் தெராபீம் இல்லாமலும் இருப்பார்கள். இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு நேரம் ஓசியா தீர்க்கதரிசி அந்த பெண்ணோடு பேசிக் கொண்டிருந்த சம்பவத்தை நம்ம முதல் 3 வசனத்துல பார்த்தோம். இந்த 4-5 வசனத்துல மறுபடியும் ஓசியா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, டைரக்டா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட என்ன இல்லையா, என்ன இல்லை, ராஜா இல்லாமலும் அதிபதி இல்லாமலும் பலி இல்லாமலும் சிலை இல்லாமலும் ஏபோத் வஸ்திரம் இல்லாமலும் தெராபீம் இல்லாமலும் இருப்பார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜா என்ன செஞ்சாங்க, இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிபதிகள் இருந்தார்கள். பலி செலுத்தப்பட்டு கொண்டே இருந்தது. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, சீனாய் மலையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களோட பெரிய உடன்படிக்கை பண்ணுகிறார். நான் உங்கள் தேவனா இருப்பேன், நீங்க என்னுடைய ஜனங்களா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடன்படிக்கை பண்ணின பிறகு அவங்க பாவத்திற்கு தேவையான எல்லா பலிகளையும் என்ன செய்யறாங்க, செலுத்துறாங்க. இந்த பாவத்திற்கு இந்த தக்கன பலி, இந்த பாவத்திற்கு தக்கன பலி அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் பலிகளை செலுத்த ஆரம்பித்தார்கள். அவர்கள் தேவனை கூடி ஆராதிக்க தொடங்கினார்கள். ராஜாவின் கீழாக இருந்து பல காரியங்களை செய்தார்கள். இப்போ இங்க ஓசியா தீர்க்கதரிசி சொல்கிறார், இஸ்ரவேல் இடத்துல ராஜா இல்லை, அதிபதி இல்லை, ஏபோத் வஸ்திரம் இல்லை, தெராபீம் இல்லை, பலியும் இல்லை. இப்போ அங்க என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல தேவனுடைய பிரசன்னம் என்ன செய்யல இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய பெட்டி என்னது, அவருடைய பிரசன்னம். பலி செலுத்துதல் என்பது தேவனுடைய பிரசன்னம். அங்க போகும்போது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இப்ப என்ன இல்லை, ராஜாவும் இல்லை, வழி நடத்துவதற்கு ஒரு தலைவன் இல்லை. இப்போ மொத்தமா இஸ்ரவேல் ஜனத்தில் என்ன இல்லை, தேவனுடைய பிரசன்னமே இல்லை. தேவனுடைய பிரசன்னம் எந்த இடத்துல இல்லையோ அந்த இடத்துல சிறையிருப்பு இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் எங்க இல்லையோ அங்க சிறையிருப்பு இருக்கிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகி போனார்கள். தேவனுடைய பிரசன்னம் அவர்களுக்குள்ளாக இல்லை. அதுதான் இங்கே ஓசியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, உன்னிடத்தில் ஆலயம் இல்லை, தேவனுக்கு செலுத்த வேண்டிய பலி இல்லை, உன்னுடைய ராஜா இல்லை, ஏபோத் உனக்கு இல்லை. இல்லபடினால என்ன ஆயிடுச்சு, அசிரியாவின் கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொடுக்க போகிறார். மறுபடியும் அவருடைய உடன்படிக்கை திரும்ப அப்படின்னு சொல்றாரு. ஆனா இஸ்ரவேல் ஜனம் என்ன செய்யல, உடன்படிக்கைக்கு திரும்பவில்லை. தேவனுடைய உடன்படிக்கையை மறந்தவர்களாய் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகி என்ன செஞ்சுட்டாங்க, பாகாலை பணிந்து கொள்ள தொடங்கி விட்டார்கள். 5ஆம் வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். இந்த 4ஆம் வசனத்துல ஓசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, அவர்களுக்கு ராஜாவும் இல்லாமலும் பலியும் இல்லாமலும் ஏபோத் இல்லாமலும் தேவனை விட்டு விலகினார்கள், தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகி போனார்கள். அதனால் அசிரியாவின் கைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை ஒப்புக் கொடுத்தார்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அசீரியாவின் கையிலே இஸ்ரவேல் ஜனத்தை ஒப்பு கொடுத்தார். அங்க வச்சு ஆண்டவர் உருக்குனாரு. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய பிரச்சனை இல்லை அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பா ஆண்டவர் உங்களை ஏதாவது கையில ஒப்பு கொடுக்க தான் செய்வார். ஒரு சில காரியங்கள் நம்மளால வெளியே வர முடியல, அநேக நேரத்தில் நம்ம பல முயற்சி பண்ணி நம்மளால வெளியே வர முடியல, ஒரு சில காரியங்களை சிக்கி கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா தேவன் நம்மளை ஒப்பு கொடுத்திருக்கார் அந்த காரியத்துக்கு. திரும்பி அவர் இடத்துல வாங்க, அவருடைய உடன்படிக்கைக்குள்ளாக திரும்புங்க. தேவனுடைய பிரச்சனை உங்க வாழ்க்கையில இல்லை அப்படின்னா புரிந்து கொள்ளுங்கள், நாம எங்க இருக்கிறோம்? சிறையிருப்புல இருக்கிறோம். சாப்பாடுலாம் வாழ்ந்துடலாம், தண்ணி குடிக்காம வாழ்ந்துடலாம். தேவனுடைய பிரசவம் இல்லைன்னா ஒரு நிமிஷம் கூட உங்களால் இருக்க முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எங்கேயும் நரகத்தை குறித்து சொல்லப்படவில்லை. ஆனா அவங்க வாழ்ந்த நாட்கள்ல நரகம் என்பது தேவனுடைய பிரசனத்தை விட்டு புறம்பா இருப்பது. நரகம் என்பது தீக்குள்ள போட்டு சுற்றுறது அல்ல. புதிய ஏற்பாடு காலத்தில் அதற்கு வியாக்கியானங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் பழைய ஏற்பாடு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த நாட்கள்ல நரகம் என்பது தேவனுடைய பிரசனத்தை விட்டு விலகி இருப்பதுதான் நரகம். ஒருவேளை நரகத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருங்க அப்படின்னா அப்படி உடன்படிக்கைக்குள்ளாக திரும்புங்க, தேவனுடைய பிரசனத்துக்குள்ளாக மறுபடியும் திரும்புங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையில பலி இல்லையா, உங்க வாழ்க்கையில ஏபோத் இல்லையா, தேவனுடைய உடன்படிக்கையை பெட்டி, அவருடைய ஜெபம், வேத வாசிப்பு, அவரோட நேரம் செலவிடுதல் உங்க வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா நரகத்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தேவனுடைய பிரசனம் இல்லாத எந்த வீடும் எந்த ஒரு சபையும் என்ன செஞ்சுட்டு இருக்கு? நரகத்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது, சிறையிருப்புக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. என்னதான் நம்ம அந்நிய பாஷை பேசி ஆண்டரை உயர்த்தி உயர்த்தி ஆராதிச்சாலும் பில்டிங்கை தாண்டாது உங்க ஆராதனை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உண்மையாக ஆராதிக்கணும் அப்படின்னா அங்கே என்ன செய்யணும்? பிரசனம் இருக்கணும். உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள தொடர்பு இருக்கணும். பிரசனம் இல்லாத எந்த ஒரு ஆராதனையும் உங்க பில்டிங்கை கூட எட்டாது. ஆண்டவருடைய உடன்படிக்கைக்குள்ளாக திரும்புங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த காலையில் சபையின் இடத்துல அதை எதிர்பார்க்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 5ஆம் வசனத்தில் மறுபடியும் சொல்றாரு, பின்பு என் ஜனங்கள் என்ன செய்வாங்க? என்னை திரும்பி என்னிடத்துல வருவார்கள். ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவை நாடி அஞ்சிக்க என்ன செய்வாங்களாம்? இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் வருவார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்கள் அசீரியாவின் கையிலிருந்து மீண்டும் இடத்துல வருவாங்க அப்படிங்கிற ஒரு தீர்க்க தரிசனத்தை இங்க சொல்றாரு. மறுபடியும் என்னை தேடி வருவார்கள். நான் அவங்க என்ன செய்வேன் அப்படின்னா அவர் கர்த்தர் அவருடைய தயவை நாடி அஞ்சிக்க இடத்துல வருவாங்க. நான் அவங்களுக்கு மறுபடியும் என்ன செய்வேன்? நான் ஒரு விடுதலையை கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இந்த இடத்துல அநேக நேரத்தில் ஒரு இருப்புக்குள்ளாக மாட்டிக்கொண்டு ஒரு வெளியே வர முடியாத ஒரு பிரச்சனைக்குள்ளாக மாட்டிக்கொண்டு பாவத்துக்குள்ளாக மாட்டிக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வர முடியாம அநேக நேரத்தில் இருந்து கொண்டு என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே என்னால் உங்களோட பக்கத்தில் வர முடியாது, ஏன்னா நான் பாவியா இருக்கிறப்பா. அவர் இடத்துல வந்தால் மட்டும்தான் பரிசுத்தமே ஆக முடியும். நம்ம வெளியே இருந்துக்கிட்டு ஆண்டவரே நான் பாவியா இருக்கேன்னு என்ன செய்ய முடியாது? பரிசுத்தமாக ஆக முடியாது. அவர் இடத்துல அமர்ந்தாதான் என்ன செய்ய முடியும்? அவர் இடத்துல நெருங்க தான் என்ன செய்ய முடியும்? பரிசுத்தமாக ஆக முடியும். அவர் இடத்துல நெருங்க தான் அவருக்குள்ளாக அந்த உடன்படிக்கையின் உறவு நமக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் என்ன செய்யும்? உருவாகும். அவர் சொல்றாரு, நான் உங்கள் தேவனா இருப்பேன், நீங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நீங்க விட்டு தூரம் போனாலும் பரவாயில்ல, என்னை விட்டு போய் சொல்லி போனாலும் பரவாயில்ல, நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். உடன்படிக்கை என்பது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமா இருப்பீர்கள். ஆமென். நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனம். அதான் அந்த உடன்படிக்கை தான் சீனாய் மலையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களோடு பண்றாரு. மறுபடியும் வாசிக்கலாம் அந்த வசனத்தை, மறுபடியும் யாத்திராகமும் 19:5-6, லேவியராகமம் 26:12. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க சொல்றாரு, நீங்களுடைய பரிசுத்த ஜாதி. அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பண்ண உடன்படிக்கை. நம்ம எப்படி இருக்கணுமோ அவருடைய பரிசுத்த ஜாதியா இருக்க முடியாது அழைத்திருக்கிறார். பரிசுத்தமா இருக்கணும். நமக்கும் அவருக்குள்ள தொடர்பு எப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? எப்போ ஒன்போல இருக்கணும். அந்த பரிசுத்த ஒரு குடும்பத்தை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களிடத்துல என்னிடத்துல எதிர்பார்த்தார். பரிசுத்த ஜாதியாய் அவர் பரிசுத்தமா இருக்கிறது போல நாமும் அவரிடத்துல பரிசுத்தமா இருக்கும்படியாக அந்த பரிசுத்தமான உடன்படிக்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்று சீனாய் மலையிலே இஸ்ரவேல் ஜனங்களோடு ஏற்படுத்துகிறார். அன்று சீனாய் மலையில் ஏற்படுத்தின பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? உடன்படிக்கையை உடைத்து விட்டு போனார்கள். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்கள் மேல் வைத்திருந்த உடன்படிக்கை என்ன செய்யல? ஒருபோதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடைத்து போடவில்லை. ஒரு முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களிடத்துல உடன்படிக்கையை ஏற்படுத்திட்டார் அப்படின்னா என்ன செய்ய மாட்டார்? உடைக்க மாட்டார். உங்களிடத்துல ஒரு முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடன்படிக்கை ஏற்படுத்திட்டார்னா என்னைக்குமே என்ன செய்ய மாட்டார்? உடைக்க மாட்டார்.
நாம் விலகி போற வரைக்கும். உடன்படிக்கையை விட்டு என்ன செய்ய நம்ம தான் விலகி போறோம். அவர் உடன்படிக்கை அப்படியே தான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா கடைசி வசனத்துல தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன செய்வாங்க, தாவீது ராஜாவை தேடியும் கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவு நாடி என்ன செய்வாங்க, அஞ்சுக்கையாய் கர்த்தர் இடத்துல வருவார்கள். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, உனக்கு மறுபடியும் ஒரு அழைப்பை கொடுக்குறேன்ப்பா, மறுபடியும் என்னுடைய புதிய உடன்படிக்கைக்குள்ள கடந்து வா அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை சொல்றாரு. நீ மறுபடியும் என்னிடத்துல திரும்பி வா, என்னுடைய உடன்படிக்கை எப்பொழுதும் மாறாது. நான் சீனாய் மலையில் என்ன உடன்படிக்கை பண்ணினோம், இன்று வரைக்கும் அந்த உடன்படிக்கையை நினைச்சிட்டு இருக்கேன், காப்பாற்றி கொண்டிருக்கிற. எத்தனை முறை நீ பின்மாறி போனாலும், நீ பாகாலை வணங்கின பொழுதோ, நீ பார்வனுக்கு முன்பாக கூக்குரலிட்ட பொழுது நான் உன்னை செவி கொடுத்து உடனே வந்து உன்னோட உடன்படிக்கை பண்ணினேன். இப்பொழுது அந்த உடன்படிக்கை என்ன செய்து அப்படியே தான் இருக்கு, மாறவில்லை. ஆனா யாரு மாறினா, இஸ்ரவேல் ஜனங்கள் மாறி போனார்கள். அதான் மறுபடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கிறாரு, நீ அசிரியாவின் கையில இருந்து மறுபடியும் வரும்பொழுது அதே உடன்படிக்கை உனக்காக வைத்திருக்கிறேன், இப்படி மறுபடியும் என்ன செய்வா, என்ன உடன்படிக்குள்ளாக கடந்து வா அப்படின்னு சொல்றாரு. இந்த காலை வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபை அதற்காக தான் அழைக்கிறார். மறுபடியுமாக அதே உடன்படிக்கைக்கு அழைக்கிறார். நீங்க ஆண்டவரை விட்டு எவ்வளவு தூரமா போயிருந்தாலும், நீங்க ஆண்டவருக்கு விரோதமா எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும், நீங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் எவ்வளவோ செய்திருந்தாலும், இன்னும் உங்களுக்கு அழைப்பை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். ஆமென், ஆமென். அநேகர் சொல்லுவாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து என்னை இன்னும் தேடி வரல, அவர் வந்து பாவத்தை மன்னிக்கலாம். இல்லை, நீங்க ஒவ்வொரு நாளும் கண்ணை விழிக்கிறீங்க அப்படின்னாலே அதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபை தான் காரணம். உங்களுக்கு உடன்படிக்கை பண்ணபடினால தான் நீங்க என்ன செய்றீங்க, கண்ணை அப்படி முழிக்கிறீங்க. அநேக நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடன்படிக்கையை ரொம்ப எளிதாக எடுத்துக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே பாவம் செஞ்சா அடுத்து மன்னிச்சிருவாரு. அநேக நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ள வேண்டிய விதமாய் சபை புரிந்து கொள்ளல. எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா பாவத்தையும் என்ன செஞ்சுருவாரு, மன்னிச்சிருவாரு. நான் அடுத்த நிமிஷம் மன்னிப்பு கேட்டா நான் மன்னிப்பை பெற்றுக்கொள்வேன். ஆனா இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ளக்கூடாது. அவர் எனக்கு இவ்வளவோ செய்திருக்கிறாரு, நான் இன்னும் என்ன செஞ்சுட்டு இருக்கேன், இன்னும் பாவியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. உங்களோடு என்னோடு அவர் உடன்படிக்கையை ஏற்படுத்தி பண்ணுவதற்கு நம்ம பாத்திரவான்கள் அல்ல. உங்களோடு என்னோடு அவர் உடன்படிக்கை ஏற்படுத்துவதற்கு நம்ம என்ன செய்யல, பாத்திரவான்கள் அல்ல. ஆனால் நம்மை வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு, கிருபையினாலே உயர்த்தி வைத்திருக்கிறார். அப்படின்னு நம்ம எப்படி இருக்கணும், உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். உடன்படிக்கைக்கு என்ன செய்யணும், உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய அந்த இருதயத்தை புரிந்து கொள்ளணும் சபை. எனக்கு வந்து இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறாரு, அவர் நம்ம ஒண்ணுமே பண்ணலைங்க, அவருக்கு நம்ம ஒண்ணுமே பண்ணல. நம்ம கொடுக்குற காணிக்கைக்கும் அவர் நம்ம வாழ்க்கைக்கு சேர்ந்த காரியத்துக்கும் சம்மந்தமே இல்லை. நம்ம ஒரு 100 ரூபா போட்டு என்ன செய்யறோம், நான் இன்னைக்கு 100 ரூபா போட்டேன் அல்லது இவ்வளவு தசமாவா கொடுத்துட்டேன், இல்லை, நம்ம போடுற நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம அவருக்கு செலுத்துகிற எந்த ஒரு காணிக்கைக்கும் அவர் ரத்தத்திற்கு ஈடாகாது. அவர் ரத்தம் நம்ம மேல் சிந்தப்பட்டபடினால்தான் இன்னைக்கு சபையில உட்கார்ந்து அவர் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அதை விட பெரிதான விலை எதுவுமே இல்லை. அவருடைய ரத்தத்தை நமக்கு கொடுத்து என்ன செஞ்சிருக்கிறார், உங்களோட என்ன உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். உங்களை ஒன்றும் செய்ய சொல்லல, நடையா நடந்துவான்னு உங்களை சொல்லல. அவரு என்ன செஞ்சிருக்கிறாரு, என்னுடைய ஜனமாயிரு, பரிசுத்தமாயிரு. அந்த உடன்படிக்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் விட்டு புறமாய் போன போது என்ன செஞ்சாங்க, பலிகள் அவருக்கு கொடுத்தார். இந்த பலியை செலுத்தி என்ன செஞ்சு மறுபடியும் எனக்குள்ளாக வந்துரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு காரியங்களை செய்தார். பாவம் செஞ்ச பிறகு என்ன செய்யணும், நீ பலி செலுத்திடு, பலி செலுத்திட்டு அப்படின்னு என்ன செய்வேன், மறுபடியும் என்னோட வந்துருவேன். அதான் அவருடைய இருதயம். நீங்க மறுபடியும் அவரிடத்துல வரணும் அப்படிங்கிறது அவருடைய இருதயம். ஆனா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், தூரமாய் போய் கொண்டிருக்கிறோம், நம்ம அறியாமையே போய் கொண்டிருக்கிறோம். இந்த காலை வேளையில பழைய ஏற்பாட்டு காலத்தை போல அல்ல அருமையான தேவனுடைய ஜனமே, உங்கள் இடத்துல ஒரு பலி எதிர்பார்க்கல, கட்டளைகளையும் எதிர்பார்க்கல, நீங்க அவருடைய கட்டளையை வந்து பின்பற்றணும் எதிர்பார்க்கல. அவர் நமக்காக பலியா இருக்கிறார். இந்த புதிய உடன்படிக்கை என்பது அவருடைய கிருபை. அவருடைய கிருபைக்குள்ளாக உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த பூமியில வந்து இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துமஸ் என்பது கிறிஸ்துவின் பிறப்பு அல்ல, கிறிஸ்து உங்களுக்காக மரித்ததான் உண்மையான பிறப்பு. அவர் பிறந்தபடினால்தான் நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். அவர் பிறந்து அங்க மரித்தார். அவருடைய மரித்தபடினாலே அவருடைய ரத்தம் நம்மை பரிசுத்தமாய் மாற்றி நிற்க வைத்திருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக நமக்காக இந்த பூமியில கடந்து வந்து ஏழ்மை கோலம் எடுத்த அவர் நாம் பட வேண்டிய எல்லா பாடுகளையும் பட்டார். நமக்காக எல்லா பாவங்களையும் ஏற்றுக்கொண்ட அவர் கல்வாரி சிலுவையிலே அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி என்ன செய்தார், நமக்கு ரட்சிப்பை பெற்றுக் கொண்டு கொடுத்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆட்டு ரத்தமோ கோழி ரத்தமோ அல்லது அங்கே இருக்கிற புறாவின் ரத்தமோ சிந்தப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு என்ன, இது அவருடைய கிருபையின் ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் நாம் செய்த எல்லா பாவத்திற்கும் என்ன செஞ்சது, கிருபையின் ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த கிருபையின் ரத்தத்துக்குள்ளாக மறுபடியும் உங்களை அழைக்கிறார். எவ்வளோ நீங்க எவ்வளவோ நீங்க பின்மாறி போயிருந்தாலும், ஆண்டவர் விட்டு எவ்வளவா தூரமாக போயிருந்தாலும், உங்களுக்கு ஆண்டவருக்குள்ளாக எந்த ஒரு தொடர்பும் இல்லைனாலும்
இந்த புதிய ஏற்பாடு காலமாகிய கிருபையின் காலத்துக்குள்ளாக, இந்த கிருபையின் காலம் என்பது சீக்கிரத்தில் முடிய போகிறது. இந்த கிருபையின் காலம் என்பது சீக்கிரத்தில் முடிய போகுது. வாய்ப்பு கிடைக்கும். ஆண்டவர் வெளியே நின்று கதவை தட்டிகிட்டே இருப்பார். அவர் தட்டுறதை என்னைக்குமே மாற்ற மாட்டார், தட்டிகிட்டே இருப்பார். வருகை வரும் பொழுது கதவை திறந்து அவரை உள்ளே வரவேற்ற ஜனங்கள் என்ன செஞ்சிருவாங்க? போயிடுவாங்க. கிருபையின் காலத்துக்குள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய உடன்படிக்கைக்குள்ளாக மறுபடியும் திரும்புங்க. ஒருவேளை இந்த காலை வேளையில் உங்கள் வாழ்க்கையில் சரியான ஜெபம் இல்லையா, சரியான வேத வாசிப்பு இல்லையா, உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ளாக தொடர்பு இல்லையா, நீங்கள் ஆண்டோடைய ஜனமாய் ஆண்டோடைய பாதையை பின்பற்றாமல் ஒருவேளை இருக்கீங்களா? ஆண்டவரத்தில் மறுபடியும் திரும்புங்க. ஆண்டவரத்தில் மறுபடியும் திரும்புங்க. புதிய உடன்படிக்கையின் கிருபையை உங்களுக்காக வைத்திருக்கிறார். கிருபை என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தகுதி இல்லாத ஒருத்தனுக்கு என்னது கொடுக்கப்படுறதான் கிருபை. தகுதி இல்லாத நமக்கு அவர் ரத்தத்தை சிந்திட்டாரு. இன்னும் என்ன சிந்தனை எதிர்பார்க்குறீங்க? இன்னும் என்ன சிந்தனை எதிர்பார்க்குறீங்க? எல்லாமே கொடுத்துட்டாரு, ஒன்றுமே இல்லை உடம்புல. அதனால தான் அவன் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் நேரம் ஈட்டியை குத்துறோன்னு என்ன சொல்கிறான்? தண்ணியும் சிலம்பு வருது, உடம்புல ரத்தமே இல்லை, எல்லாம் போச்சு. எல்லாத்தையும் உங்களுக்காக எனக்காக சிந்திட்டாரு. ஆனால் இன்னும் நம்ம என்ன, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன தருவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இல்லை அருமையான சபை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுபடியுமா அந்த உடன்படிக்கைக்குள்ளாக நம்ம அழைக்கிறார். உடன்படிக்கை அனைவரும் உடைச்சிட்டோம். அவருக்கும் நமக்கும் இருந்த உடன்படிக்கையை அநேக பேர் உடைத்து ஆண்டவர் விட்டு தூரமாக போயிட்டோம். போய் ரொம்ப வருஷமாச்சு. வெளியே மட்டும் எப்படி இருக்கும்? பரிசுத்தமாக இருக்கும். ஆனால் உள்ள என்ன இல்லை? ஆண்டவர் இல்லை, உடன்படிக்கை இல்லை. உடன்படிக்கை என்பது நீங்களும் ஆண்டவரும், உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு சரியா இருந்தாதான் அங்கே ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்க என்ன செஞ்சாங்க? கர்த்தருடைய பெட்டி எங்கெல்லாம் இருக்கும் அங்கே தேவனுடைய பிரசனம் இருந்துச்சு. ஆண்டவருடைய முன்பாக வழி நடத்தினார், போனாங்க. தேவனுடைய பிரசனம் இல்லாமல் போன இடத்துல தோத்து போனார்கள். நம்ம அனைவருடைய வாழ்க்கையில தோல்வி தான் இருக்கு, ஆசீர்வாதம் இல்லை. எந்த ஒரு காரியமும் இல்லை, நம்ம வாழ்க்கைக்கு நன்மையான காரியம் வரல. காரணம்னா ஆண்டவரோட வாழ்க்கையில் இல்லை, தேவனுடைய பிரசனம் வாழ்க்கையில் இல்லை. மறுபடியுமாய் உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ளாக அந்த இருக்கிற அந்த உறவை சரி செய்யுங்க. புதிய ஆண்டுக்குள் போவதற்கு முன்பதாக உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ளாக இருக்க அந்த உறவை சரி செய்யுங்க. அநேகருக்கு உறவு ஆண்டவர் விட்டு விலகி போயிடுச்சு. ஓசியாவினுடைய அந்த வேசிய நிலைமையில தான் அநேக பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக பேர் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பே இல்லை. வார ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நமக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பு. அதுக்கப்புறம் நமக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பே கிடையாது. இந்த புதிய ஆண்டுக்குள் கடந்து போவதற்கு முன்பதாக சபையாகிய உங்க ஒவ்வொரு இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மறுபடியுமா இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பண்ண உடன்படிக்கைக்குள்ளாக கடந்து வாங்க. மறுபடியுமா அவரோடு இடைபடுங்க, பேசுங்க. உங்களுக்கும் அவருக்குள்ளாக உறவு ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படட்டு, தேவனுடைய பிரசனம் வாழ்க்கையில் வரட்டு. அதாவது அந்த உடன்படிக்கை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். நீங்க அவருடைய சொந்த ஜனமாய் பரிசுத்த ஜனமாய் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆனால் நாம் என்ன செஞ்சிடறோம்? தேவனை விட்டு போய்கொண்டே இருக்கிறோம். பாகாலை தொழுது கொள்ளுகிறோம், பாகாலுக்கு பிரியமான காரியங்களை படைக்கிறோம், நண்பர்களுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறோம், சொந்தங்களுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறோம். ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்யும் போது மட்டும் நம்ம கை உட்காந்துரும், செய்ய மாட்டோம். நண்பர்கள் நம்மை ரசிக்கவில்லை, சொந்தங்களும் உங்களை ரசிக்கல, அவர் தான் உங்களை ரசித்தார். இவ்வளவு ஆண்டு காலம் நீங்க எப்படி வாழ்ந்தீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. வருகிற 2025ஆம் ஆண்டு உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தின் ஆண்டா இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய இருதயம். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். உங்க ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து கொள்கிற சபையா இருக்கணும். கடந்த 20 ஆண்டுகளா இருக்கிறோம். எத்தனை பேர் ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து கொண்டோம்? ஆண்டவருடைய இருதயத்தை சபை புரிந்து கொள்ளவில்லை. தாவீது ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து கொண்டான். காரணம் உடன்படிக்கை. தாவீதுக்கு ஆண்டவருக்குள்ளான உடன்படிக்கை சரியா இருந்த அப்படின்னால்தான் தாவீது ஆண்டவருடைய இதயத்தை என்ன செஞ்சா புரிந்து கொண்டோம். நம்மளால ஆண்டவருடைய இதயத்தை புரிந்து கொள்ள முடியல. காரணம் என்னன்னா, உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ளான தொடர்பே இல்லை. உங்கள் தொடர்பை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்பதாக இன்னும் உங்களுக்கு 8 நாள் இருக்கு. ஃபாஸ்டிங் பீரியட் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ 8 நாள் இருக்கு. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ளா இருக்கிற அந்த உறவை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ளுங்க. ஒருவேளை நீங்க ஆண்டவர் விட்டு பின்மாறி போயிருந்தா பரவாயில்ல, ஒரு ஆண்டவர் விட்டு தூரமா போயிருந்தா பரவாயில்ல, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து நீங்க எவ்வளவு கொடியதான பாவம் செய்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு மறுபடியும் ஆண்டவர் அழைப்பை கொடுக்கிறார். உங்களுக்கு மறுபடியும் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகணும். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். இது ஏதோ எங்க வீட்டில் கார் இருந்துச்சு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் அழைச்சா 2 காராக மாறிச்சு அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. இது ஃபுல்லா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான ஒரு காரியம். இதை வெளியே பார்க்க முடியாது. இந்த அழைப்பை நீங்க வாழ்க்கையில பெற்றுக்கொண்டீங்களா? அன்பின் அழைப்பை நீங்க வாழ்க்கையில பெற்றுக்கொண்டீங்களா? அல்லது மனம் திரும்பின அழைப்பை உங்க வாழ்க்கையில நீங்க பெற்றுக்கொண்டீங்களா? இந்த உடன்படிக்கையோட அழைப்பு மறுபடியும் வாழ்க்கையில வந்துருச்சா அப்படிங்கிறது வெளியே தெரியாது.
அது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை உங்களுக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையை இந்த புதிய ஆண்டுக்குள் போவதற்கு முன்னதாக சரி செய்யுங்க. உங்களுக்கே தெரியும் நம்ம ஜனவரி மாதம் எப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லி, இப்போ எப்படி இருக்கிறோம்னு சொல்லி தெரியும். ஆண்டவருக்கும் நமக்கு உள்ளான உறவு சுத்தமாக இல்லை. எத்தனை பேர் இன்னைக்கால பைபிள் படிச்சிங்கன்னா தெரியாது, எத்தனை பேர் ஜோம் பண்ணோன்னா தெரியாது, எத்தனை பேர் கடைசியாக உங்கள் பைபிள் எடுத்து வாசிங்கன்னா தெரியாது. ஆனால் கேட்டால் நம்ம என்ன செய்கிறோம்? சபைக்கு வருகிறோம். சபைக்கு வருவது முக்கியம் இல்லை, என்ன செய்கிறோம், நம்ம வாழ்க்கையில் என்ன செஞ்சுருக்கோம், ஆண்டவருக்கும் நமக்குள்ள என்ன உறவு இருக்குது. ஒட்டு உறவு இல்லாமல் சபைக்கு ஆண்டவரே வாழ்க்கையை மாற்றம், நம்ம என்னதான் அழுதாலும் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகாது. ஆண்டுடைய பிரசன்னத்தை நம்ம வாழ்க்கையில் வரவேறுங்க. ஆண்டவரே உங்களுக்கும் எனக்குள்ள உறவு ஒவ்வொரு நாள் உருவாகட்டப்பா, ஒரு பெரிய மாற்றம் என் வாழ்க்கையில் வரட்டு. அந்த உடன்படிக்கை நான் இழந்து போயிட்டேன், உடைய பிரசன்னத்தை தூரமாக போயிட்டேன், உடைய வேதத்தை மறந்து போன நாட்கள் உண்டு உண்டு. மறுபடியும் இடத்துல திரும்ப முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். நீங்க எதுவும் செய்ய வேணாம், நீங்க பலி செலுத்த தேவையில்லை. சிலுவையின் ரத்தத்துக்குள்ளாக உங்களை ஒழித்துக் கொள்ளுங்கள். சிலுவையின் ரத்தத்துக்குள்ளாக இஸ்ரவேல் ஜனங்கள் பலி செலுத்தினாங்க, அவங்க பாவத்துக்கு தக்கன பலி செலுத்தினாங்க. ஆனா இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களிடத்துல எந்த ஒரு பலியை எதிர்பார்க்கல, உங்களை ஒண்ணுமே செய்ய சொல்லல. சிலுவையின் ரத்தத்துக்குள்ளாக உங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். நீங்க சிலுவையின் ரத்தத்துக்குள்ளாக மறைத்துக் கொண்டீங்க அப்படின்னா வருகிற கோபாக்கடிக்கு நீங்க தப்பித்துக் கொள்ள முடியும். அன்றைய நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வராரு வராரு வராரு, அவர் வருவார், நம்ம நினையாத நிலையில வருவார், அவ்வளவுதான். இங்க யாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 10 வருஷத்துல வருவாரு, இன்னும் 20 வருஷத்துல வர யாராலையும் சொல்ல முடியாது. அவர் அடுத்த நொடி வரலாம், அல்லது இன்னொரு 1000 வருஷம் கழிச்சு கூட வரலாம். அது அவருக்கு மட்டும் தான் தெரியும். உங்க வேலை என் வேலை என்ன செய்யணும், நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த உடன்படிக்கைக்குள்ளாக நம்ம என்ன செய்யணும், ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கணும். அதுதான் உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்படுகிற காரியம். மறுபடியுமாய் புதிய ஆண்டுக்குள்ளே போவதற்கு முன்பதாக அவருடைய பிரசனத்தை ஒருவேளை இழந்திருப்பீங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த அபிஷேகத்தை இழந்திருப்பீங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்க வியாக்கியான சொல்கிற வரங்களை இழந்திருப்பீங்க அப்படின்னா, ஒருவேளை ஆண்டவருக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த உறவு ஒருவேளை இழந்திருப்பீங்க அப்படின்னா, பழையபடி ரசிக்கப்பட்ட நாட்களில் எவ்வளவு ஜோமுன்னோம், ரசிக்கப்பட்ட நாட்களில் எவ்வளவா ஆராதித்தோம், ரசிக்கப்பட்ட நாட்களில் காலை 9 மணிக்கு கரெக்டாக சர்ச்சுக்கு வந்துடும், ரசிக்கப்பட்ட நாட்களில் ஒரு ஊழியம் அப்படின்னா முதலாக நிற்போம், ரசிக்கப்பட்ட நாட்களில் அந்நிய பாஷையில் நிரம்பும், ரசிக்கப்பட்ட நாட்களில் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன இல்லை, வாழ்க்கையில் ரசிக்கப்பட்ட நாட்களில் இருந்த அந்த ஸ்பீடு இப்போ இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை தான் எதிர்பார்க்கிறார். அது நீங்க எவ்வளவு காணிக்க போடுறீங்கிறது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கல. உங்க உள்ளான மனிதன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள எப்படி உருவாகிறாங்க தான் முக்கியம். ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டா என்ற உன் பேர்ல என்ன செய்யுது, எனக்கு குறை உண்டு அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை இந்த காலை வேளையில் அந்த குறை உங்க வாழ்க்கையில் இருக்குமானால், அவரிடத்துல இருக்கிற அந்த பிரசனத்தை விட்டு தூரமா இருப்பீங்க அப்படின்னா, நீங்க ஆதியில எப்படி இருந்தீங்களோ அந்த அன்பு உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னா வருத்தப்படுங்க. புதிய ஆண்டுக்குள்ள போவதற்கு முதாக அவரை நோக்கி, அப்பா நான் இடத்துல ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டுக்குள்ளுக்கு போவதற்கு முதாக என் வாழ்க்கையில நான் எதெல்லாம் இல்லைந்தனோ அதை மறுபடியும் பெற்றுக்கொண்டு புதிய ஆண்டுக்குள்ள நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிற மனிதனா போக ஆசைப்படுறேன். ஐ மீன் அப்படி இருக்கிறவங்களாம் கண்களை மூடி